வணக்கம்மா. எதுக்காக இந்த போராட்டம்? நாங்கள் வந்து இங்கே மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் வந்து தூய்மை பணிந்து லாண்ட்ரி, ஓபி டோக்கன் போடுறது, ஹவுஸ் கீப்பிங் வேலை, கிச்சனு, இந்த மாதிரி நிறைய வேலை, ப்ளம்பரு, எலக்ட்ரீஷியன் பல வேலைகள் செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்தாலும் ஒரு முறையான ஊதியத்தை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சப்போ சுமித்தின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி வந்தப்போ எங்களுக்கு முறையான ஊதியம் வரல. அதில் இந்த இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸு அது இதுன்னு நிறைய எங்ககிட்ட இருந்து பிடிக்கிறாங்க. எந்த பிடித்ததுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அத்தாட்சின்றதே கிடையவே கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் QPMSன்ற ஒரு கம்பெனி வந்தாங்க. அவங்க ஒரு 3 வருஷம் நடத்துனாங்க. அவங்களும் வந்து எங்களுக்கு உண்டான சம்பளத்தையோ எதையுமே முறையாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. சம்பளம் எப்படி ஸ்லிப்ல இது செக் தராங்களா, ஸ்லிப் தராங்களா, இல்லை அக்கௌண்ட்ல போடுறாங்களா? அக்கௌண்ட்ல தான் போடுறாங்க. சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி இருந்தப்போ இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ரெண்டாவது ஒரு கம்பெனி வந்தப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் போட்டாங்க. இப்போ இந்த கம்பெனிக்காரங்க வந்து அவங்கவுங்க கிட்ட என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ அந்தந்த அக்கௌண்ட்டில் சம்பளத்தை போடுறாங்க. பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு, பர்சனல் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் கிடையாது. சேலரி அக்கௌண்ட்டும் கிடையாது. யார் யார் என்னென்ன அக்கௌண்ட்டை நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டில் சம்பளம். மாதம் எவ்வளோ சம்பளம் தெரியுமா? மாதம் 13,725 ரூபா. இந்த 4 மாசமா இவங்க போடுறாங்க. எங்களுக்கு வந்து அரசு நிர்ணயித்த சம்பளம் எவ்வளோ, இவங்க எங்களுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க, எவ்வளோ கைக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 13,700 ரூபாங்கிறது லீவு ஏதாவது போட்டால் அது எப்படி? 4 லீவு கொடுக்குறாங்க. 4 லீவு இருக்கு, நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வேலைக்கே வந்தாலுமே நாங்கள் 26 நாளைக்கு தான் சம்பளம் தருவோம், அதுக்கு மீறி கிடையாதுன்றாங்க. அதாவது 30 நாள் நீங்கள் வேலை செஞ்சாலும் 26 நாளைக்கு தான் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்போ வந்து லீவ் போட்டுக்கிறதும் லீவ் போடாத உங்க விருப்பம். 26 நாள் வந்தாலும் அதே சம்பளம் தான், 30 நாள் வந்தாலும் அதே சம்பளம் தான். அப்புறம் போன மாதம் வரைக்கும் 30ஆம் தேதியோட சம்பள கணக்கு க்ளோஸ் பண்ணாங்க. இந்த மாதம் வந்து சம்பளம் இப்படி பிரச்சனை ஆகிட்டே இருக்கிறனால 24ஆம் தேதியோட கணக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம், உங்களுக்கு 1ஆம் தேதி சம்பளம் வந்துடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. மற்ற எல்லா பக்கமும் காரமடை, பெருநாய்க்கம்பாளையம், அன்னூர், இந்த மாதிரி சின்ன சின்ன சைட்டு எல்லாத்துக்குமே சம்பளம் போட்டாச்சு. எங்களுக்கும் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு மட்டும் சம்பளம் இல்லை. ஏன்னு தெரியல. கேட்டால் ஒரு மாதம் சர்வர் பிரச்சனைங்கிறாங்க, ஒரு மாதம் பேங்க் ப்ராப்ளம்ங்கிறாங்க, ஒரு மாதம் நாங்கள் ரிப்போர்ட் லேட்டாக அனுப்பிட்டோம். நாங்கள் இந்த மாதம் மெயில் சென்ட் ஆகலை, மெயிலில் ஏதோ ப்ராப்ளம் பார்க்குறோம், நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. மாதம் இந்த மாதிரி நாங்கள் 2 நாள் 3 நாள் எங்களுக்கு கொடுக்குற அந்த லீவ்லேயே இந்த ஸ்ட்ரைக்லேயே எங்களோட சம்பளம் இருக்குது. இப்போ நீங்க ஸ்ட்ரைக் பண்றது வந்து இப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து தலைமை மருத்துவர் இருப்பாரு, அவரு என்ன சொல்றாரு? அவர் வந்து ஏதாவது இது சம்பந்தமா பேசினாரா? அப்புறம் மேட்டன் சிஸ்டர், இன்னும் நாங்கள் நேற்று ஜேடி ஆஃபீஸ் வரைக்கும் போய் நாங்கள் பேசிட்டு வந்தோம். நேற்று ஜேடி மேடம் இல்லை, வேற ஒரு சார் இருந்தார். அவர் வந்து ஃபோனில் பேசினார், மேடம்கிட்ட பேசிட்டு எங்கள்கிட்ட சொன்னார், சம்பளத்துக்கும் எங்களுக்கும் எந்த இதுவும் இல்லை, உங்களோட ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் யாரோ அவங்க கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும், உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு. அதாவது ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யறதுனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் பொறுப்பு இல்லை, அரசாங்கத்துக்கும் இந்த ஒப்பந்ததாரருக்கும் தான். இப்படி வந்து ஒரு அதிகாரிகளும் எங்களை கை விரிச்சா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட இது சம்பந்தமா நாங்கள் பேசுறது? எங்கள் அதிகாரிகள் யாருன்னால எங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற சூப்பர்வைசர், மேனேஜரை தவிர இந்த கம்பெனி நிர்வாகத்தோட அதிகாரிகள் யாரையுமே எங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் நாங்கள் யாரை போய் கேள்வி கேட்க முடியும், யாருக்கிட்ட பேச முடியும்? எங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே மருத்துவ அலுவலர், ஒரு நர்சிங் சூப்பர்டென்ட்டு, இவங்க மட்டும்தான். அவங்க கிட்ட கேட்டாலும் இதே பதில் தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கான்ட்ராக்டில் வேலை செய்வீங்கம்மா, உங்களுக்கு வேலை சொல்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை, சம்பளம் கொடுக்குறது எங்கள் வேலை இல்லை அப்படின்றாங்க. இதையே தான் நாங்கள் ஜேடி ஆஃபீஸில் போயும் கேட்டோம், அவங்களும் இதையே தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் 2018 இந்த மாதிரி பல ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். ஆமா, ஏற்கனவே நிறைய போராட்டம் பண்ணிருக்கீங்க. தாசில்தார் முன்னிலையில வச்சு பேசி இது பண்ணியும் இது பண்ணி கொடுப்பாங்க. யாரை வச்சு பேசினாலும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புறது தான் பார்க்குறாங்க தவிர எங்களோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வை யாருமே சொல்கிறதா இல்லை. மக்கள் வந்து எங்களை வந்து பெருசாக நினச்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன வேலைக்கு வரீங்க, நீங்கள் இங்கே வந்தால் என்ன டெலிவரி பார்த்தா 100 ரூபா வாங்கிக்கிறீங்க, இது வந்தால் 500 ரூபா வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது மக்கள் விருப்பப்பட்டு கொடுக்கறத வந்து இவங்க பேசக்கூடாதுல்ல. அது இப்போ கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்தா நாங்கள் யார்கிட்டயும் போய் கை நீட்டணும். நல்லபடியா சம்பளம் வந்தா யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. அது போக விருப்பப்பட்டு கொடுக்கறது அவங்களுடைய விருப்பம் தானே. சிலர் கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்தா நாங்கள் யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் போய் சோறு கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட அவசியம் இல்லை. இங்கே எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. பாதியை சொல்ல முடியுது, பாதியை சொல்ல முடியல. ஏதாவது ஒரு முடிவு ஸ்டெப்பு கண்டிப்பாக எடுக்கணும்.
இது வந்து இப்ப நீங்க என்ன இது முடிவு வந்து எதிர்பார்க்கறீங்க? எங்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை. இதுக்கு ஒரு தீர்வு வந்து காணணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க இதுக்கு தொடக்கமா இருக்கோம். நாங்க ட்ரை பண்றோம். மத்தவங்களும் முடிஞ்சா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, கண்டிப்பா. நம்ம இதை வந்து செய்தியாக்கலாம். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ வந்து சம்பளம் வந்து சரியா தர்றதில்ல. அப்படியே சம்பளம் கொடுத்தாலும் அது என்ன சம்பளம்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர்னா ஒருத்தர் பேசுங்க. போனஸ் வந்து எங்களுக்கு எங்க சம்பளத்திலேயே போனஸ், எங்க சேலரில இருந்து போனஸ் வாங்கி எங்களுக்கே போனஸ் கொடுக்குறாங்க. விருப்பப்பட்டது அவங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும் போனஸ். எங்க சேலரில பென்ஷன் வந்து அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நிறுவனம் நடத்துறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்ல வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கறது, ஒரு பங்கு வருஷத்துக்கு ஒரு டைம் போனஸ் கொடுப்பாங்க நாங்க நினைக்கிறோம். ஆனா இவங்க என்னன்னா, எங்களுக்கு கலெக்டரேட்ல இஷ்யூ பண்ண சேலரில இருந்து ஒரு சிறு தொகையை பிடிச்சு வச்சுட்டு அதையே போனஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு தருவாங்களாம். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கல. இந்த கம்பெனி இப்ப புதுசா சொல்றாங்க 600 ரூபா வந்து போனஸுக்காக குடிக்கிறாங்க. வந்து அந்த வருஷம் உங்களுக்கு நாங்க போனஸ் பிஎஃப் வந்து 1950 ரூபாய் எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு கிரெடிட் ஆகவே இல்லைங்க. 1950 ரூபாய் 4 மாசமா கேட்டா 3 மாசமா இப்பதானே கம்பெனி தொடங்கி இருக்குது. உங்களுக்கு 3 மாசம் தான். இனி மாதிரி உங்களுக்கு ரன்னிங்ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து பிஎஃப் ஓகே ஆகும், கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறாங்க. போனஸ் அப்படிங்களா? இப்ப வந்து கான்ட்ராக்ட் தானே வந்திருக்கிறாங்க. இந்த சம்பளம் இந்த கிறிஸ்டல் கம்பெனி எங்களுக்கு எலிஜிபிள் 30 வருஷம் இருக்குது சம்பளம். சேலரி இவங்க வந்து கான்ட்ராக்ட் வந்து 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு போடுவாங்களா? பென்ஷன்கான பண்ணா எப்படி லாஸ்டா போனாதானே போய் என்னன்னா, ஒரு நிறுவனத்தின் கீழே நாங்க 10 வருஷம் வேலை செய்யறோம்னாவே எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி தரணும்னு நாங்க கேட்டுருவோம். அப்படின்றதுனாலயே வந்து ஒரே கம்பெனியை அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் எடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு எலிஜிபிள் ஒரு நிறுவனம் 3 வருஷம் எடுக்க கம்பெனி மாத்தி எடுக்கிறாங்க. எப்படி அவங்க பென்ஷன் கொடுக்கலாம்? சேஞ்ச் பண்ணி மாத்தி எங்க சேலரியில எப்படி எங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க? அப்ப அந்த பழைய கம்பெனிக்காரர்ல பென்ஷன் புடிச்சிருந்தா அந்த பென்ஷன் காசு எல்லாம் வராது. எப்படி அமௌண்ட் எழுதி எடுக்கிறாங்க? கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியாத பட்சத்துல நாங்க 3 வருஷம் கழிச்சு எங்களுக்கு பிடிச்ச காசு எங்கன்னு யார்கிட்ட போய் அதுதான் கம்பெனி மாறும்போது இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அந்த கம்பெனிக்கார்ட்ட கேளுங்க, நாங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாங்க 5 வருஷம் வேலை செய்யறோம். அந்த கடைக்காரர் வந்து எங்களை அச்சரிக்கிறேன், கடை ஏமா என்ன கட்டல, சம்பளம் வரலைங்க கொடுக்குறோம் அப்படின்னா அசிங்கமா பேசிட்டு போறாங்க குழுக்காரருங்க. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? 5ஆம் தேதி சம்பளம் வந்துரும். நாங்க 5ஆம் தேதி வரைக்கும் இன்னிங் ஆகுதுங்களா? 10ஆம் தேதி வந்தாச்சு. முந்தானே 10 மணிக்கு போடுறேன்னாங்க. நீங்க வேலை செய்யுங்கன்னாங்க. 10 மணி இன்னி ஆகுதுங்களா உங்களுக்கு? பெரிய நாயக்கம்பாளையத்துல அன்னூர்ல 5ஆம் தேதி போட்டாச்சு. வேட்டுப்பாளையத்துல மட்டும் என்னாச்சு சம்பளம்? அதாவது நாங்க எங்க சார்பா பேசணும்னு யாரையாவது கூப்பிட்டு வந்தோம்னா கோடி பேசுறதுக்கு வர்றவங்க வந்து கம்பெனி கூட காம்ப்ரமைஸ் ஆகி அவங்கவுங்க சுயலாபம் தான் பாக்குறாங்க. எங்களோட பிரச்சனையை வந்து யாருமே கேட்கறது இல்ல. அதனால இந்த தடவை வந்து நாங்க யாரையுமே கூப்பிடல. யாருக்கிட்ட எங்களோட பிரச்சனை ஆமா, ஏற்கனவே தொழிலாளர் சம்பந்தமான கட்சிகளை வந்திருந்தாங்க போன போராட்டத்துல. நாங்களே கேட்டுக்கிறோம். நாங்களே இதுக்கு முடிவு பண்ணிக்கிறோம். முடிஞ்சா வந்து உதவி பண்ணுங்க. எப்படி நம்ம வந்து 5 பேர் வந்து இந்த ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சுட்டு போலாம். இத்தனை ஒர்க்கர் இப்ப நீங்க இத்தனை ஒர்க்கர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியாட்களை வந்து வேலை செய்ய விட்டுருக்காங்க. அதாவது நீங்க இல்லனாலும் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 17ஆம் தேதி, 2வது மாசம் 18ஆம் தேதி அதுல 3 பேருக்கு சேலரி இல்ல. 3வது மாசம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி கொடுத்தாங்க. இந்த மாசம் 10ஆம் தேதி. இது 5ஆம் தேதியே வந்துரும். 24 நாள் எங்களுக்கு இது பண்ணாங்க. 5ஆம் தேதி எங்களுக்கு இன்னியுமே ஆகுது. 10ஆம் தேதி தான் சேலரி வரும். கோரிக்கையில என்னன்னா, எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் எவ்வளோ அப்படின்றத கண்டிப்பா தெரியணும். கலெக்டர் எங்களுக்கு நிர்ணயம் பண்ண சம்பளம் எவ்வளோன்றது எங்களுக்கு தெரியணும். இவங்க எங்களுக்கு என்னென்ன பிடிக்கிறாங்க, இஎஸ்ஐக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க, பிஎஃப்க்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க, போனஸுக்குன்னு அமௌண்ட் எவ்வளோ பிடிக்கிறாங்க, போனஸ் எல்லாம் கவர்மெண்ட் தான் பிடிக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்றதுக்குலாம் எங்களுக்கு ப்ரூஃப் வேணும். இனிமேல் வந்து யாருமே வாய் வார்த்தையா பேச்சுவார்த்தையா எங்ககிட்ட நடத்தவே வேண்டாம். அதாவது நீங்க எடுக்கக்கூடிய பணத்துக்கு எதுக்கும் அத்தாரிட்டி இல்ல. எங்களுக்கு சம்பள ரசீதுன்னு ஒண்ணு கொடுத்தா அதுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்னொன்னு எங்களுக்கு இந்த இடத்துல வந்து உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு கழிவறையும் ஒரு ரூமும் கண்டிப்பா வேணும். நாங்க இது சம்பந்தமா நிறைய டைம் நாங்க கேட்டிருக்கிறோம். அந்த நேரத்துல பிரச்சனை பண்றப்ப ஒரு ரூம் கொடுக்குறாங்க. ஒரு ரூம் சாப்பிட்றப்போ, கழிவறை போறப்போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றப்போ உங்களுக்கு தனிப்பட்ட ரூம் எதுவும் இல்ல. அப்போதைக்கு நாங்க இந்த மாதிரி ஏதாவது பண்றப்ப ஒரு ரூமை கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு 1 மாசம் 2 மாசம் ஆகும்போது வேற ஏதாவது ஒரு இதை அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒரு எக்கோ எடுக்கிற இடம் இல்லை அங்க போட்டுட்டோம், ஒரு இசிஜி எடுக்க இடம் இல்லை அவங்கள போட்டுட்டோம்,
இந்த ஆபீஸ் கிடமையில அதுக்கு போட்டோன்னு ஒரு ரூமே ஒரு இடத்துல போட்டுறாங்க. எங்களுக்கு பரவாயில்ல. இடம் இல்லை. நாங்க எங்க போய் உட்காந்து சாப்பிட்டாலும் நாங்க பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்கு. இல்ல ஏற்கனவே 2-3 செய்தி நான் போட்டு கொடுத்துருக்கேன். நான்லாம் வந்து காம்ப்ரமைஸே ஆகல. நம்ம வந்து மேனேஜர்கிட்ட பேசணும். அப்ப அவர் பேசுறேனாரு. பேசினாலும் நீ பேசாட்டி செய்தி போட்டுருவேன்னு சொல்லி செய்தி நிறைய அதை போட்டிருக்கேன். இந்த கம்பெனி இருக்குது தமிழகத்துல எல்லா மக்களுக்கும் இது சார்ந்தது. தூய்மை பணியாளருக்கு தயவு செய்து நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இது இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து முன்னாடி நில்லுங்க. எங்களை மாதிரி இதா இருங்க. சரிங்களா? தாழ்மொழியில கேட்கிறோம் நாங்க. சரி சரி.